பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். இன்னும் சரியாக 5:45 மணியளவில் வேளாங்கண்ணி ஆண்டு பேராலய திருவிழா தொடங்க இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கூட்டம் அங்கு எப்படி இருக்கு? உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தினுடைய ஆண்டு பெருவிழா இன்று மாலை 6 மணிக்கு தொடங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி அளவிலேயே அந்த கொடி ஊர்வலமானது தொடங்கி ஆரிய நாட்டு திரு கடற்கரை சாலை வழியாக மீண்டும் பேராலய முகப்பை வந்து சேரும். அதனைத் தொடர்ந்து தஞ்சை மறைமாவட்ட ஆயர் கொடியை புனிதம் செய்யப்பட்டு பேராலய கோபுரத்தில் ஏற்ற இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏராளமான பக்தர்கள் குவிந்திருப்பதால் தொலைத்தொடர்பு சேவையானது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கிறது. தற்காலிக டவர் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தாலும் குறைந்த அளவிலான அதற்கான ஏற்பாடுகள் இருப்பதால் பொதுமக்கள் ஒருவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கு என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த திருவிழாவில் எது எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு தங்களை நேற்றைய கடன்களை நிறைவேற்றுவதற்காக இங்கு குவிந்திருக்கிறார்கள். பக்தரிடம் பேசலாம். அம்மா, நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? திருவிழாவுக்கு எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கிறீங்க? சார், நாங்கள் பெங்களூர்லேருந்து நடைப்பயணம் போடுறோம். 9 வருஷமாக வந்துன்னுக்குறோம். 9 வருஷமாக வந்துன்னுக்குறோம் சார். 9 வருஷமாக வந்துன்னுக்குறோம். மாதா எங்களுக்கு நல்ல வழி காமிக்கிறாங்க. நல்ல கடம் பிஸ்னெல்லாம் போய் நல்லா இருக்கிறோம் சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வேளாங்கண்ணி ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? திருவிழாவில் கலந்துக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் நினச்சது எல்லாமே தான் நடந்துருக்கு. இன்னமும் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க மேலே பாரத்தை போட்டு நான் நடந்து வரேன். இங்கே இருக்க ஏற்பாடுலாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. அற்புதமாக இருக்குது சொல்லப்போனால். அவ்வளோதான். திருவிழா வருஷம் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நடைபயணம் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. தொடர்ச்சியாக நிறைய பக்தர்கள் இங்கே இருக்காங்க. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? திருவிழாவை பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி காலையில் தான் வந்தோம். நாங்கள் விடிய ஒரு 1:30 மணிக்கு இங்கே ரீச் ஆனோம். நாங்கள் 10 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு எல்லாமே இங்கே வந்தால் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஒரு வருஷமாக நாங்கள் மிஸ் பண்ணாமல் இனிமேலும் வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். தொடர்ச்சியாக பக்தர்களுடைய கூட்டம் என்பது மிகுந்த அளவில் அதிகமாக இருக்கிறதுனால வேளாங்கண்ணி ஆர்ச்சியிலிருந்தே பேராலயம் வரைக்கும் எந்த விதமான வாகனங்களையும் உள்ள அனுமதிக்கப்படலை. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் முதற்கொண்டு இங்கே நிறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் இந்த பக்தர்களுக்கு தேவையான கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்ட காவல்துறை சார்பாக திருச்சி ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் 4 மாவட்ட எஸ்பிக்கள் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியிலும் 18 தனிப்படைகளும் குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய நேற்றைய கடன்களை நிறைவேற்றுவதற்காக தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தென்னம்பிள்ளைகளை வாங்கிட்டு மாதாவுக்கு செலுத்துறதுக்காகவும், இதே போல ஆள் உயர மெழுகுவர்த்தியை ஏந்தி அவருடைய நேற்றைய கடன்கள் செலுத்துறதுக்காகவும் மனமுருகி இங்கே கண்ணீர் மல்க பெண்கள் பிரார்த்தனை செய்கிறது நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக குறிப்பாக 7ஆம் தேதி இந்த தேர் பவனியானது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொடி இறக்கத்துடன் இந்த திருவிழாவானது நிறைவு பெறும். இருந்தாலும் இந்த கொடியேற்ற நிகழ்வுல கலந்துக்கிறது தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளுவாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நாகப்பட்டினம், கீழ்வேலூர் வட்டங்களுக்கு, பள்ளிகளுக்கு கூட இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. சகாதேவன், உங்களுடைய நேரடி கள நிலவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.